வணக்கம். என்னுடைய பேர் நோர்த்தே குட்டன். நான் தோட சமுதாயத்தை சேர்ந்தவன். அது மட்டும் இல்லாமல் நீலகிரியில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஷூட்டிங் தளமான பகல்கொள் சூழல் மேம்பாட்டுக் குழுவினுடைய தலைவராக இருக்கிறேன். ஸோ நீலகிரியோட ஹிஸ்ட்ரியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப பழமையானது. தோடர் இன மக்கள் இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் சயின்டிஃபிக்கலாக தோடர் இன மக்கள் 3500 வருஷத்துக்கு முன்னாடி நீலகிரி மாவட்டத்தில் இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. எனிவே அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேலே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் இந்த கிராஸ்லேண்டும் அதோடு சேர்த்த சோலை மரக்காடுகளோடு சேர்ந்து ரொம்ப அழகாக அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நீலகிரி பார்க்கணுன்றக்காக நிறைய பேர் வந்துருக்குன்னா அதோடைய குழுமை. ஸோ இங்கே இருக்கக்கூடிய சீதோஷ நிலைக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ உலகமயமாதல் அப்படின்னு சொல்லும்போது, வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்லும்போது எல்லா இடங்கள்லையும் குளோபல் வார்மிங் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. ஸோ நீலகிரியும் அதை விட்டு வைக்கல. இதுக்காக கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து நிறைய ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நம்ம பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறமா நிறைய தேவைகளுக்காக மனிதனுடைய தேவை ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. அதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்நிய தாவரங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கற்பூரை ஆகட்டும், சீகை ஆகட்டும், அகேஷியா அந்த மாதிரி மரங்களெல்லாம் இங்கே நட ஆரம்பித்தாங்க. ஸோ அது நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்மளும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுவும் ஒரு மரமாக உள்ளே வந்துருச்சு. ஸோ நீலகிரியில் இதுவும் ஒரு மரம் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா ஒரு பெரிய ஆபத்துகளை விளைவிக்கக்கூடியதாக இருக்குது நீலகிரி மாவட்டத்துக்கு. இப்போ என்ன இனிஷியேட் பண்ணியிருக்காங்க? ஸோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா, இதை முற்றிலுமாக எல்லா அகேஷியன் யூக்கலிப்டஸ் அகற்றிட்டு இருக்காங்க. எல்லா இடங்கள்லேருந்து அகற்றுறாங்க. அதை திரும்பவும் நம்ம அந்த நாற்றுகளை நடுறதை முற்றிலுமாக தவிர்த்துருக்காங்க. ஸோ சோலை மர காடுகளை உருவாக்குறதுல ரொம்ப இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அஃபாரஸ்டேஷனுக்காக நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய நாற்றுகளை நட்டுருக்காங்க. சோலை மரக்காடுகளை சோலை மரங்களை நடுறாங்க. ஸோ நர்சரிகளை நிறைய உருவாக்கியிருக்கோம். அது மூலியமாக சோலை மர நாற்றுகளை நட்டு அதை வளர்க்குறதுக்கும் வேலை செஞ்சுட்ருக்கிறோம். இதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா, இந்த மரங்களை அறுக்கிறது மட்டும் இல்லாமல் கிராஸ்லேண்டை ரீஸ்டோர் பண்ணுறான வரைக்கும் போயிட்டு. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மரங்களை முற்றிலுமாக எடுத்து விட்டு அந்த இடங்களை புல்வெளிகளாக மாற்றக்கூடியது ஒரு சூப்பரான திட்டம் இது. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா, நிறைய தாவர உண்ணிகள், அதாவது புல்மேய்ச்சலுக்காக இருக்கக்கூடிய விலங்கினங்கள் இதனால் பயன்படும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மக்களும் நிறைய பயன்படுவாங்க. ஸோ ஒரு அழகிய நீலகிரி மாவட்டத்தில் நீலமலையோடு சேர்ந்த புல்வெளிகளை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு தமிழ்நாடு அரசுக்கும் வனத்துறைக்கும் எங்களோட நன்றிகளை தெரிவிச்சோம். இதில் நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிளாஸ்டிக் பேன் பண்ணி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். 2001 பிளாஸ்டிக் கேரி பேக்ஸை பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 4-5 வருடமாக பிளாஸ்டிக் பாட்டில்ஸோடு சேர்ந்து ஒரு 15 விதமான பொருட்களை தடை பண்ணியிருக்காங்க. நீலகிரி மாவட்டத்துக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் அது எதையும் உள்ளே அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோம். கிராஸ்லேண்டுக்குள்ளே அதை அலோவ் பண்ணுறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்கிறோம். இதில் என்னென்ன தீமைகள் இருக்குது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வை சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ நீலகிரிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தயவு செஞ்சு மேலே நீங்கள் எந்தெந்த இடங்களை பார்க்கணும், என்னென்னலாம் சாப்பிடணும், எங்கெங்கெல்லாம் தங்கணுன்றத பிளான் பண்ணுறீங்களோ, நீலகிரியில் எதெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத முன்கூட்டியே நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தவிர்த்தரலாம். ஸோ இது எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இந்த பிளாஸ்டிக்கை தவிர்க்கும்.